Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? இந்த வீடியோவில் நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கொஸ்டின் பேப்பரை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம பார்க்கலாம். எதுக்கு சார் இப்போயே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதாவது 7th சாப்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் சரியா, இதெல்லாம் நம்ம இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கோத்ரூ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எழுத போகிற செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7th சாப்டர் 8th சாப்டர் தான் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து 50 மார்க்ஸ் தான் இருக்கும். சரியா? அந்த 50 மார்க்கையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே குவார்ட்டர்லி எக்ஸாம் கொடுத்த ஐடியா படியே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கட் ஆஃபை நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும். சரியா? குவார்ட்டர்லி விட செகண்ட் மிட்டம் அதிகமாகணும், செகண்ட் மிட்டத்தோட ஆஃப் அலி அதிகமாகணும், ஆஃப் அலியோட ஃபஸ்ட் டிவிஷன் அதிகமாகணும், ஃபஸ்ட் டிவிஷனோட பப்ளிக் எக்ஸாம் அதிகமாக வந்தே ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் நாம் சொல்கிற ரூல்ஸ் படி, நாம் சொல்லக்கூடிய ரெகுலேஷன்ஸ் படி நீங்கள் படிச்சிங்க, பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மீன் வேல்யூ தியரத்தை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம் வந்து நமக்கு வந்து அதாவது ரொம்ப ஈஸியான சம் தான். அதே மாதிரி 12th சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸிமம் ஹைட்டு, நான் கூட இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதாக இருந்தால் வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி வெலாசிட்டி வென் தி பார்சல் ஹிட்ஸ் தி கிரவுண்டில் ஹிட் பண்ணும்போது வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைன் தி அசம்ப்டர்ஸ். சரியா? இது ரொம்ப ஈஸியான சம்மு, நமக்கு 7th சாப்டரில் லாஸ்ட்டில் வரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8th சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். சரியா? நம்ம ஏற்கனவே வந்து 8th சாப்டர் பற்றி நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதில் இதை பற்றி சொல்லியிருப்போம். லீனியர் அப்ராக்சிமேஷன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது. அதே மாதிரி 15th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய். சரியா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எவால்வேட் தி லிமிட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான லிமிட்டு, சாரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், ஈஸியாக நம்ம என்ன சொல்லி கோத்ரூ பண்ணிடலாம். அதாவது ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூலை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? கட் ஆர்த்தோகனலி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது M1 இன்ட்டு M2 இது ரெண்டையும் சாய்வு ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -1 வந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோகனல் நம்ம சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. அதுக்கப்புறம் மெக்லாரின் சீரியஸ். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாமல் நமக்கு கொஸ்டின் பேப்பரே பார்க்கவே முடியாது. அது மாதிரி மெக்லாரின் சீரியஸில் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி 8th சாப்டரில் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இதையும் சொல்லிப்போம். லாக் இ இஸ் ஈக்குவல் டு 0.4343. அதே மாதிரி 20th சம்மு, 21 சம்மு, அதுக்கப்புறம் 22nd சம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் கீ பின்னாடியே இருக்குது. சரியா? நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேணாம், இதோட ஆன்சர் கீ பின்னாடியே நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது 7th சாப்டர்லேருந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் தி ஆங்கிள் பிட்வீன் கொடுத்துருக்காங்க, பீக் சம், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அதே மாதிரி எவால்வேட், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இதுவும் எல் ஹாஸ்பிட்டல் ரூலில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ரெண்டு பக்கம் லாக் எடுத்து பண்ணுவோம்ல, அந்த சம்மு ரொம்ப ஈஸியான சம்மு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் தி 12 ஸ்கொயர் யூனிட் பீஸ் ஆஃப் தின் மெட்டீரியல். சரியா? அதாவது எக்ஸசைஸ் 7.8 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த 7th சாப்டர் நம்ம ரீகால் பண்ண பாருங்கள், அதில் பாருங்கள் அந்த எக்ஸசைஸ் 7.8லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 மார்க் வரப்போகுது. அதே மாதிரி யூலர் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின், அப்படியே ஈஸியாக நம்ம மார்க்கை தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அதனால் நல்லபடியாக இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். இதிலேருந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த PDF-லே நமக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் உங்களுக்காக என்ன கொடுத்துருக்கோம். கடைசியாக ஆன்சர் கீ உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. சரியா? நீங்கள் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ நீங்கள் தெளிவாக என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். அதனால் செகண்ட் மிட் டர்ம் கொஸ்டினை இப்போ இருந்தே கொஞ்சம் ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.